வணக்கம். இந்த மீடியா யூடியூப் இது அருமையான ஒரு நல்ல நிலை உள்ளது. அருமையான நிலை. அன்றாட செயல்களையும் நாட்டு நடப்புகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பொங்கான ஒரு நிலை உள்ளது. இந்த யூடியூப்பும் மீடியாவும் அனைத்து நிலையும் பார்த்துக்கொள்ளலாம். அந்த மீடியாவுடைய அப்படிப்பட்ட இந்த மீடியாவுடைய வெறுப்பையும் புகழையும் கக்கி விடுகிறார்கள். வெறுப்பும் இருக்கிறது, புகழும் இருக்கிறது, தன் புகழும் இருக்கிறது. இதை கக்கி விட போகும்போதுதான் பிறருக்கு அது சல்லையாகி விடுகிறது. ஒரு விளைவு என்பது எதுவுமே தானாக நடப்பதில்லை, பின் தொடர்பு இல்லாமல் நடப்பதில்லை. ஏதாச்சும் ஒரு காரண காரியம் இல்லாமல் ஒரு வினைப்பொருள் வருவதில்லை. அப்படி வந்தாலுமே இரு நிலைக்கு பந்தமான நிலை. செய்தவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் பந்த நிலை தொடர்பு இருக்கு. ஏதாச்சும் ஒரு தொடர் இல்லாமல் ஒரு விளைவுகள் எழும்பாது, வராது. காரண காரியம் இல்லாமல் ஒரு விளைவுகள் தானாக உண்டாகாது. அப்படியே உண்டாகும் விளைவு யாருன்னா டிசார்டர். மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கிட்ட காரண காரியம் கிடையாது, யாரையாச்சும் தாக்கி விட்டுறான், அவனுக்கு கேஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது வேற. ஆனால் மனித வாழ்வில் ஒரு கூட்டமைப்பில் நாம் செயல்பட்டு இருக்கும்போது சில விளைவுகளும் வந்து போகக்கூடிய நிலையும் வந்து விடுகிறது. இதை வெறுப்பான நிலையும் கக்கிடக்கூடாது. இரு நிலைக்கும் உள்ள காரணகாரியம் அறிந்து அதை ஈக்குவலாகவே ரெண்டும் நிலையிலையும் பங்கிட்டு பேசி அதை பக்குவப்படுத்துதான் நம்ம மீடியாவின் யூடியூப்பின் நிலையில் தியாய ஒரு கடமையாக இருக்க வேண்டும். அதை ஒருதலை பட்சமாக தூக்கி இறக்கி விளைவை உண்டாக்கி விடுவது நமது காரியம் அல்ல. அது யூடியூப்பில் அப்படிப்பட்ட நிகழ்வு சில சமயம் வந்து போகிறது. வெறுப்பு இருக்கிறது, தன் புகழும் இருக்கிறது. வெறுப்பு தன் புகழை கடந்து நிற்கணும். பொதுநிலையாக நின்று அந்த மீடியாவில் இருப்பவர்கள் இருந்தால் இவர் மூலம்